சாந்தி. ஓம் சாந்தின்னு சொல்லும் பொழுது, சாந்திங்கும் பொழுது அமைதிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல எல்லாருமே தேடி ஓடுறது இந்த அமைதி தானே. எங்க அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு எல்லோருமே தேடிக்கொண்டு, சிலர் காட்டுக்கு போகலாம், சிலர் கோவிலுக்கு போகலாம், சிலர் ஏதாவது ஒரு வனத்திற்கோ பூங்காவனத்திற்கோ செல்லலாம், கடற்கரைக்கு செல்லலாம். ஒரு முறை ஒரு செல்வந்தர் வியாபாரி ஓரளவுக்கு ஒரு முதியவர் என்றே சொல்லலாம். அவர் கோவிலுக்கு சென்றார். கோவிலுக்கு சென்று அந்த தெய்வத்திற்கு முன்னால கைகூப்பி நின்று, இறைவா, என்னுடைய வியாபாரம் மேன்மேலும் செழிக்க வேண்டும், நிறைய லாபங்களை ஈட்ட வேண்டும், என்னுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய மகன்கள் அவர்களும் நன்கு உயர வேண்டும், என்னுடைய பேரம் பேத்திகளும் நல்ல தீர்காயுசோட இருக்கணும், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நல்ல நகையும் நல்ல ஒரு துணிமணிகளையும் அணிந்து கொண்டு நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படி அவர் நிறைய அப்படியே அடுக்கிக் கொண்டே போனார். எனக்கு எல்லோருடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்க வேண்டும், எந்த வியாதியும் நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக என்னுடைய குடும்பத்தினர் இருக்க வேண்டும். இப்படி அவர் ஒவ்வொன்று கோரிக்கைகளாக அவர் சொல்லி முடித்தார். பிறகு அவர் கோவிலை வலம் ஒரு இடத்துல அமரும் பொழுது, அவர் பக்கத்திலேயே இருந்த அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்ட ஒரு மகான் அவரிடம் கேட்டார், ஏங்க, உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி இருக்கா அப்படின்னு. அப்போ அந்த செல்வந்தர் கூறினார், இல்லைங்க, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. அடுத்தது கேட்டார், உங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் இருக்கா அப்படின்னு. கொஞ்சமும் இல்லை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மகான் கூறினார், அப்போ உங்களிடம் சிறிதளவும் இல்லாத அமைதி, நிம்மதி, அந்த சந்தோஷத்தை கடவுளிடம் கேட்காமல் உங்களிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த செல்வத்தையும் பணத்தையும் பொருளையும் லாபத்தையும் ஏன் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார். அது சரியான கேள்விதானே. அதாவது பாருங்க, கேட்கும் பொழுது மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும், அமைதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், நீங்களும் அதே தானே சொல்லுவீங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல அதை சொல்லித்தானே ஆகிறோம். அப்போ அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அமைதி வேணும்னு சொல்றீங்களே, அந்த அமைதிக்கான முயற்சி என்ன செய்யறீங்க? ஒரு இடத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னா, அந்த இடத்திற்கு எப்படி போகணும்னு நம்ம அந்த ஒரு முகவரியை தெரிஞ்சு வச்சிருப்போம். முகவரி தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு ஷார்ட்கட், எப்படி சீக்கிரம் போய் சேரலாம் அப்படின்னு அந்த வழியும் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். இந்த காலத்துல அப்படி வழி தெரியலன்னாலும் நம்ம கூகுள் மேப்ல போட்டு கூட பார்த்து போயிடலாம். அதாவது அதை நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க. ஸோ நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஒரு அடையணும்னா, அந்த அடையக்கூடிய விஷயம் மட்டுமல்ல, அதை அடைய வேண்டிய வழிமுறையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இது சகஜமான ஸ்தூலமான ஒரு விஷயம், ஒரு இடத்தை போய் அடையிறதுங்கிறது. அதுபோல பொதுவாக மனித வாழ்க்கையில எல்லாருக்கும் அமைதி வேணும், நான் அமைதியை தேடி போறேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த அமைதியை அடைவதற்கான வழிமுறை உங்களுக்கு தெரியுமா? வழிமுறை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த வழிமுறையில் நீங்கள் நடந்து செல்கிறீர்களா? அதாவது அமைதிக்கான முயற்சி ஏதாவது செய்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையிலிருந்து இரவு வரை உங்கள் மன அமைதிக்காக என்ன முயற்சி செய்கிறீர்கள்? என்ன முயற்சி செய்யலாம்? பல முயற்சி இருக்கின்றன. அதில் ஒன்று தியானம் அப்படிங்கிறது. தியானத்துல நாம வாய் பேசாம நம்ம உட்கார்றோம். அதே நேரத்துல மனசுல நாம நல்ல நல்ல எண்ணங்களை ஓட வைக்கிறோம். அதுதான் சிறந்த தியானம்ங்கிறது. தியானம்னா வெறும் நம்ம கண்ணை மூடி உட்கார்றது மட்டும் அல்ல. கண்ணை திறந்தோ கண்ணை மூடியோ உட்கார்ந்து இருந்தாலும், அமைதியாக பேசாமல் அமர்ந்திருந்தாலும், மனசிற்கு
நம்ம நல்ல எண்ணங்களை நம்ம ஃபீட் பண்ணணும், அதாவது கொடுக்கணும். எந்த விதமான எண்ணங்களை நம்ம நினைக்கணுங்கிறத தெரிஞ்சு வச்சு அதை மனசுல திரும்ப திரும்ப அந்த நல்ல எண்ணங்களை கொண்டு வர்றது தான் தியானம் அப்படிங்கிறது. அவ்வாறு செய்யும் பொழுது கொஞ்ச நேரத்திற்கு அந்த ஆக்கப்பூர்வ எண்ணங்களை நம்ம மனசுல அப்படி நிரப்பும் பொழுது அந்த ஆக்கப்பூர்வ சிந்தனை நமக்குள்ள ஒரு அமைதியை கொடுக்கும். இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியை நீங்கள் செய்து பாருங்கள். இன்னொரு முயற்சி என்னவென்றால், நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகளில், அது இயற்கை காட்சிகளாக இருக்கலாம், இல்ல மனிதர்களுடைய ஒரு கூட்டமாக இருக்கலாம், இல்ல எந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம், அதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கிரகிக்க ஆரம்பியுங்கள். அதாவது அப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. பாராட்டுதல். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அதாவது அதை நீங்க பாருங்க. அப்போ அதன் மூலமாகவும் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். எப்போ மனம் நல்லதை சிந்திக்குதோ, நல்லதை பார்க்கும்போது தானே நம்ம நல்லதை சிந்திப்போம் இல்லைங்களா? அப்ப நம்ம நல்லதை பார்க்கும்போது, நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகள்ல ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டும் பொழுது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியோடவே சேர்ந்து ஒரு அமைதியும் கிடைக்கும். ஆகவே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அமைதி வேணும்னு நினைக்கிறீங்க, மகிழ்ச்சி வேணும்னு நினைக்கிறீங்க. ஏன் ஒவ்வொருவருமே அதுதான் நினைக்கிறோம். அப்ப அதற்காக என்ன முயற்சி நான் செய்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிறத சற்று சிந்திச்சு பாருங்க. அந்த முயற்சியில நீங்க இறங்குங்க. கட்டாயமாக அதனுடைய பலனை அடைவீர்கள் என்பதுல சந்தேகமே இல்லை. ஆகவே நாம் எதை நாடி செல்கிறோம், அதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொண்டு அதை நாம் நடைமுறையில கொண்டு வருவோம். அமைதியை நாம் நாடுகிறோம் என்றால் அமைதிக்கான இந்த முயற்சியில் இறங்குவோம், தியானம் செய்வோம். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் சிறப்பை பார்த்து பாராட்ட கற்றுக்கொள்வோம். நன்றி. ஓம் சாந்தி.